வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். ரொம்பவுமே டேஸ்ட்டான பொரியல், எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச பொரியல். கொல்கத்தா ஸ்டைலில் பண்ண போகிறோம். அவங்க எல்லாருமே கீரையில் உருளைக்கிழங்கு போட்டு தான் செய்வாங்க. வெந்தயக்கீரை ரொம்பவுமே உடம்புக்கு கூலிங்கு. இந்த வெந்தயக்கீரை வச்சு நம்ம ஈஸியான ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வெந்தயக்கீரை, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகா, அவ்வளோதாங்க. ஈஸியான பொரியல். இது ரெண்டுத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். க்ளீன் பண்ண கீரையை நான் கையிலேயே சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்க போகிறேன். கீரையை கையிலேயே பிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி. நான் கையிலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். காம்பு சின்னதாக மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு லென்த்தாக குச்சி குச்சியாக கட் பண்ணி அதுலேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். லேசாக அந்த கீரையும் உருளைக்கிழங்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு கீரையில் அவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. இப்போது எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெய் தான் அங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நானும் இங்கே கடுகு எண்ணெயை போட்டுக்கிறேன். கடுகு எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கடலெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் கடலெண்ணெயை கூட போட்டுக்கலாம். இல்லை கடுகு எண்ணெய் கிடச்சா கடுகு எண்ணெயும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போது வரமிளகாவை போட போகிறேன். வரமிளகா போட்டதுமே கருகி போயிடணும். உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது ரெண்டுத்தையும் கொஞ்ச நேரம் வணக்கி விடலாம். நல்லா வணக்கினதுமே ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வரும்போது நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உருளைக்கிழங்கு வரமிளகா மட்டும் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுமே கீரையும் போட்டுக்கலாம். கீரை, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு இதாக வணக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் வணக்கி விடலாம். கீழே அடி பிடிக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கீழே அடி பிடிக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் வணக்கி விடலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்பவுமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, அது வேகிற அளவுக்கு, டக்குன்னு அது உறிஞ்சிக்கிற அளவுக்கு, அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு நம்ம அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். மூடிட்டோன்னா மூடி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியும் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிருக்கேன். ஏன்னா கீரை நல்லா வெந்தால் தான் ஜீரணமாகும். ஜீரணம் ஆகலைன்னா வயிறு கோளாறு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் விட்டதும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லாவே வணங்கிச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கீரை ரெடி ஆயிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றிட்டு ரொம்பவுமே டேஸ்ட்டான பொரியலுங்க. சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஈஸியான பொரியல். நான் சொல்கிற ஸ்டைல்லே பண்ணிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பொரியல் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள்.